அனைவருக்கும் வணக்கம். இது மட்டக்களப்பில் மெயினோரமாக இருக்கிற விவேகானந்தர் பூங்கா. இதை நான் பெரும்பாலும் பெருசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் இது நீண்ட நாள் திறப்புலா செய்யப்பட்டு பல நாள் கட்டுப்பட்டு கிடந்து இது அதிகமான ஆட்கள் இதை போய் வீடியோ எடுத்து யூடியூப்பில் டிக்டாக்ல எல்லாத்துலேயும் போட்டுத்தாங்க விவேகானந்தர் பூங்காவை. அப்போ நான் பெரும்பாலும் பெருசாக சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் வெளிநாட்டில் இருந்த காரணத்தால் இங்கே போகணுமன்ற ஒரு சரியான ஒரு அவா போகணும் பார்க்கணும்ண்டு. அப்போ இன்றைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிது, போயிருக்கேன். அப்போ நான் என்னண்டா அப்போ இதை மற்றாக்கள் காட்டினதை விட நம்மளும் இதை நம்மட நேர்கள் பலர் இருக்கிறாங்கன்றதை நானும் போயிருந்தேன், நம்மட நேர்களுக்கும் காட்டுறதுக்காக போயிருந்து. நானும் பார்த்தேன், உண்மையிலே மட்டக்களப்பில் இப்படி ஒரு இதொண்டு உருவாகுமான்றதுக்கு இதாக இருந்தது. இதை பார்க்கும்போது பெருமிதமாக இருந்தது. ஏனெண்டா பல வேறு சுற்றுலா பார்க்குகள் அதுகள் இருந்தாலும் இப்படி ஒரு இந்து சமயம் சார்ந்தது இப்படி ஒரு அமைந்திருக்கிறது. இதில் பலரும் பல மதத்தவரும் பாராங்க, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று பல மதத்தவர்களும் பாரார்கள். இதில் உள்ளுண்டு பண்ண பாருங்க, பார்க்கும்போது விவேகானந்தர் சொல் பதங்கள், அதாவது சிந்தனைகள், அவரின் வாய்களால் சொல்லப்பட்ட அந்த நற்சிந்தனைகள் அவ்வளவும் பல்லாயிரக்கணக்கான வர்ற பொன்மொழிகள் அவ்வளவையும் ஒவ்வொரு போட்டுகளாக வர்ற படத்தோடு பொறிக்கப்பட்டு இந்து சமயத்துக்காக பாடுபட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்களின் சிலரின் முக்கிய அவர்களின் விபுலானந்தர், விவேகானந்தர், மற்றது ராமகிருஷ்ணர், சாரதா தேவி அம்மா போன்ற பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்களின் புகைப்படங்களையும் திருவுருவப் படங்களையும் இங்கு பிரசுரம் செய்து மற்றவர்கள் பார்க்கும்போதே புத்த பெருமான், ஜேசுநாதர் படங்களையும், அவர்களும் ஒரு தர்மவாதிகள் என்ற வகையில் இங்கே வைக்கப்பட்டு பலரின் சிலைகள் யாரென்று பெயர்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இவர்களை நமக்கு அறிய முடியாதாக்கிற பல இந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல சிந்தனைகளை, விவேகானந்தரை போன்று ஒரு சிந்தனைகளை கூறக்கூடிய பலரின் சிலைகள் என்ன பாருங்க இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அப்போ இதுகளையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அறியாத நிறைய விஷயங்கள், இந்து சமயம் சார்ந்து இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்களான்றது அறியாத விஷயங்களை கூட இங்கே அறியக்கூடியதாக இருக்கும். இந்த சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது இவர்களையெல்லாம் யார் என்று தெரியாது, ஆனால் இருந்திருக்கிறார்கள்ன்றது இங்கே போகும்போது தான் நமக்கு தெரிகிறது. இதை பலரும் இப்போ இஸ்லாமிய மக்களும் இதை பார்த்து வாசிக்கும் போது இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா, எத்தனையாம் ஆண்டுன்னு பார்க்கும்போது பல நூற்றாண்டு காலங்களில் 1888 அப்படி அந்த காலங்களில் 100 வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதிகளில் இப்படியான ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு இந்துக்கள் இவங்க ஒரு பெரிய ஆக்கள் இருந்திருக்கிறாங்கன்றதை இஸ்லாமிய மக்கள், மற்றது கிறிஸ்தவ மக்கள் மற்றும் பலரும் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சிறந்த ஒரு பூங்காவாக தான் இது இருக்கிறது. சிறார்கள் பெரியவர்கள் என தங்களோட பொழுதுபோக்குகள் கழிக்கிறதுக்கு நேரம் மயில்கள் எல்லாம் அதில் அங்கே வழியால் தெரிகிறது. எல்லா வகையான பூக்களும் வச்சு இதை ஒரு காட்சிப்படுத்திருக்கிறாங்க. பார்க்கும்போது இதில் ஃபோட்டோ, வீடியோ எல்லாத்துக்குமான அனுமதி இருக்கிறது. ஃபோட்டோ பிடிக்கிற, வீடியோ எடுக்கிறது, இந்த சிலைகளுக்கு பக்கத்தில் எல்லாமே செய்யலாம். அப்படி செஞ்சு பார்த்துக்கொண்டு வெறும் 50 ரூபா தான் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. சின்னாக்களுக்கு இல்லை, பெரியாக்களுக்கு 50 ரூபா டிக்கெட்டோட உள்ளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து போகக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. இது நீண்ட பல வருடமாக கட்டுப்பட்டிருந்தது. இப்போ தான் குறுகிய காலத்துக்குள்ளே திறக்கப்பட்டது. ஆனாலும் போய் பார்க்கணுமன்ற ஒரு ஆசை நிறைவேறியிருக்கிறது. நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, இதை பாருங்கள், பார்த்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும். இந்து சமயம் சார்ந்து பல விஷயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஜினோ கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நன்றி.